पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேன உபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம் ரெண்டாவது கண்டம் பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது கண்டத்துல 4வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீர்யம் வித்யயா விந்ததே அமிர்தம். பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீர்யம் வித்யயா விந்ததே அமிர்தம். வித்யயா விந்ததே அமிர்தம். இதுக்கான மீனிங் பார்த்துட்டு இருக்கோம். பிரதிபோத விதிதம் மதம். பிரதிபோதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு போதத்திலும் போதம் பிரதிபோதம் இது பிரதிபோதம் போதம் போதம் இது பிரதிபோதம். போதம் போதம்னா ஒவ்வொரு போதத்திலும். தினம் தினம் இது பிரதிதினம். மாதம் மாதம் இது பிரதிமாதம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தினமும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பிரதிதினம்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போதம் போதம் இது பிரதிபோதம் அப்படின்னு வீப்சார்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு போதத்திலும். இந்த போதம் அப்படின்னாவே என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது போதம்ன்றதுக்கு அர்த்தம் நம்ம காலையில பார்த்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யக்ஷ பிரமாணம் நம்ம சொல்றோம்ல. பிரத்யக்ஷம் அனுமானம் ஆகமம் இதைதான் நம்ம பிரமாணம்னு சொல்லியிருக்கோம். எந்த பிரமாணமா இருந்தாலும் அது என்னவா ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துல பார்த்துட்டு இருக்கோம். போதம் அப்படின்னா அறிவு, நாலேஜ். அப்போ மனசுல இருந்தா அது நாலேஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல இருந்தா அது நாலேஜ் இல்லை. மனசுல எப்படி இருக்கும்? சஞ்சலமா இருக்கும். டிசைட் பண்ண முடியாத ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கிறதும் மனசுல இருக்கும். இந்திரியத்துல இருக்கும்போது இந்திரிய விருத்தியா ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் நாலேஜ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்திரியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னுத்த நாலேஜ் பண்றது அதுக்கு தெரியாது. அது கிரகணம் பண்ற சாமர்த்தியம் மட்டும்தான் இந்த இந்திரியத்துக்கு இருக்கு. அப்போ இந்திரியத்துல இருக்கக்கூடிய இந்திரிய விருத்தி அது ஞானம் சொல்ல மாட்டோம். மனசுக்கு போனோனையும் மனோவிருத்தியா மாறும். மனோவிருத்தியையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? போதம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், நாலேஜ்னு சொல்ல மாட்டோம். அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா புத்திக்கு போய் அது நல்லா கன்ஃபார்மா இதுதான் அப்படின்னு ஒரு கன்ஃபார்மா ஒரு விருத்தி ஆச்சு அப்படின்னா அந்த கன்ஃபார்மா இருக்கிற புத்தி விருத்திக்கு பேரு தான் போதம், ஞானம் அப்படின்னு நம்ம பேசுவோம்.
அப்ப போதம்னு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல போதம்னாவே இந்த உலகத்துல எந்த அறிவா இருந்தாலும் அது புத்திக்கு தான் உண்டாகும். மனசுல புரியுங்க. அறிவுனாவே நாலேஜ்னாவே போதம்னாவே என்னது? அது புத்தி. புத்தே ஞானம். லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. எது ஞானம்னா என்னப்பா அப்படின்னா புத்தேர் ஞானம். புத்தியோட விற்த்திக்கு தான் ஞானம் என்று பெயர். ஆயிடுச்சா? அப்போ ஒவ்வொரு ஞானத்திலும் என்ன அர்த்தம்? நமக்கு எது இருந்தாலும் க்ஷணந்தோறும் வந்து ஒரு புத்தி விருத்தி உண்டாயிட்டே இருக்கு. எதையெல்லாம் பார்க்கிறோமோ, நான் வெளியில பார்க்கிறேன், பூ தெரியுது, செடி தெரியுது, மலை தெரியுது, காடு தெரியுது, பறவைகள் பறக்கிறது தெரியுது. அது என்ன மைனாவா, அது என்ன காக்காவா, கத்துது, மைனா வந்திருக்கு. அதுக்கப்புறம் காக்காவும் வந்திருக்கு, காக்காவும் கத்துது, அணில் சத்தம் போட்டுட்டு சண்டை போடுது. அப்போ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சுபாஷினி லைட்டா அசைகிறாங்க, தர்மாமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஏதோ கையெல்லாம் ஆக்ஷன் பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமா நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஒரு பக்கம் காது ஹியர் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதுக்கப்புறம் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு, அப்போ ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு, மேல இருந்து காத்து வந்து அடிக்கும் போது மேல படுது. அப்ப அந்த 5 சென்ஸ் மூலமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு விற்த்திகள் மூலமா. இந்த விற்த்திகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா புத்தியில விற்த்தியா மாறிக்கிட்டே இருக்கு, பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன தோணும்? ஒவ்வொரு க்ஷணமும் வந்து பாத்தீங்கன்னா அறிவு உண்டாகிக்கிட்டே இருக்கு. அந்த அறிவுன்னு நீங்க வந்து பெருசுனா இது பண்ணாதீங்க. ஒவ்வொரு க்ஷணமும் உண்டாகக்கூடிய சென்சார்கன்ஸ் மூலமா வரக்கூடிய அறிவு. இந்த ஒவ்வொரு அறிவையும் நம்ம பகுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதை விசாரம் பண்றோம் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமம் ரூபம். இந்த உலகம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் நாம ரூப குணங்களோடு கூடியது இந்த லோகம். அப்ப விற்த்தியோட மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுனா நாம ரூபம். அந்த விற்த்தின்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிகுணாத்மகம். விற்த்திகள்னாவே திரிகுணாத்மகம். சித்தத்திலிருந்து கிளம்பி புத்திக்கு வந்து, புத்தியில இருந்து மனசுக்கு வந்து, மனசுல இருந்து இந்திரியங்களுக்கு வந்து, இந்திரியத்திலிருந்து வெளியில போய் விஷயங்களை கிரகணம் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு வரும், அப்புறம் புத்திக்கு போகும், ஞானமா ஆகும். அந்த ஞானமா ஆனது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ணும்? சித்தத்துல ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். சித்த விற்த்தியா அது சம்ஸ்காரமா வாசனையா மாறும். இவ்வளவுதான். அப்போ எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க? விற்த்திகளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம். கிளியரா எடுத்துக்கணும். சித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேங்க் மாதிரி. அங்க இருக்கிற திரிகுணாத்மிக மாயா கண்ணுக்கு தெரியாது, அதுவும் அவ்வியக்தம். அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நான் பிளஸ் கூட எது கிளம்புது? நான் பிளஸ் திரிகுணம், நான் பிரகாசம். நான் இந்த மாயா சக்தியோட சேரும் போது மூவபிளா ஆகிறேன். அதான் விற்பி ரூபமா நான் ஆகிறேன். அப்ப விற்பி ரூபமா ஆகி புத்திக்கு போறேன். புத்தியில வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போறேன்னா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ஒன்னு எடுத்துங்க, இந்த கண்ணாடி எடுத்துங்க. இந்த கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா இதுல படுற பிரகாசம் என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த செவுத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படி காட்டும் போது அது மூவ் ஆகுது, வெளியில பிரகாசம் மூவ் ஆகுது. ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கு. வாஸ்தவத்துல மூவ் ஆகுமா பிரகாசம் அப்படின்னா இந்த ரூம் ஃபுல்லா இருக்கிற பிரகாசம் வந்து இம்மூவபிளா இருக்கு. ரூம் ஃபுல்லா அப்படியே இருக்கு. அப்ப ரூம் ஃபுல்லா இருக்கிற இம்மூவபிள் பிரகாசத்துக்கு மேல இந்த கண்ணாடியில பட்ட பிரகாசம் ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன பண்ணுது? செவுத்துல காட்டும் போது இங்க அங்க மூவ் ஆகுது. சரி, இந்த மூவ் ஆகிற பிரகாசம் எதுக்கு மேல இருக்கு? செவுத்துல ஆல்ரெடி என்ன இருக்குன்னா அந்த சுவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சாமானிய பிரகாசம் இருக்கு. இப்ப இந்த கண்ணாடி இப்படி இருக்கு. இப்ப ரூம் ஃபுல்லா பிரகாசம் இருக்கு. அப்ப ரூம் ஃபுல்லா பிரகாசம் இருந்தாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, மேல வந்து ஒரு இது போகுது. சாமானிய பிரகாசத்துக்கு மேலதான் இந்த ரிஃப்ளெக்ஷன் பிரகாசம் என்ன பண்ணுது? இந்த கண்ணாடி ஆட ஆட அந்த ரிஃப்ளெக்ஷன் பிரகாசம் மூவபிளா இருக்கு. இந்த ரிஃப்ளெக்ஷன் பிரகாசம் மூவ் ஆகிறதுக்கு கீழே அதிஷ்டான பிரகாசம் ஆல்ரெடி இருக்கு, இம்மூவபிளா. ஒரு கண்ணாடி எடுத்து நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். உங்களுக்கு ரூம் ஃபுல்லா இருக்கிற பிரகாசத்தை நம்ம வந்து மூவ் ஆகுற மாதிரி பார்க்கவே இல்லை. ஆனா இந்த மூவ் ஆகிற பிரகாசம் எது மூலமா பிரகாசம் மூவ் ஆகுது? கண்ணாடின்னு ஒரு மீடியம் இருந்தாதான் அந்த பிரகாசம் மூவ் ஆகும். சிம்பிள். அப்போ ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இம்மூவபிளா இருக்கக்கூடிய சச்சிதானந்த பிரகாசம். இந்த ரூம்ல இருக்கிற மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா மொத்த யூனிவர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்ச தத்துவம், இந்த கான்சியஸ்னஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி மாதிரி கோடிக்கணக்கான கண்ணாடிகள்
ஜீவராசிகள் அப்படின்னு பேரு. இந்த கோடிக்கணக்கான ஜீவராசிகளோட அந்த சித்தத்திலையும் பற்றும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னா திரிகுணாத்மகம். அதுல ஒரு சாமர்த்தியம் இருக்கு. திரிகுணமா இருக்கிறதுனால அது மூவ் ஆகுது. பிரகாசத்தை மூவ் பண்ற மாதிரி ஆகுது. என்ன விசித்திரம் பாரு, கண்ணாடியை பார்த்தாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பிரகாசம் மூவ் ஆகல, ஆனா இந்த கண்ணாடியில பட்ட பிரகாசம் பாத்தீங்கன்னா மூவ் ஆகுது. என்னப்பா இப்படி கண்ணாடி ஆட்ட ஆட்ட அதுல இருக்க பிரகாசம் அங்க இங்க போகுது வருது. இந்த பிரகாசம் வாஸ்தவத்துல என்னது வேறையா? நான் கேட்கிறேன், அந்த பிரகாசம் வேறையா இல்ல பாத்தீங்கன்னா ரூம்ல இருக்க அதே பிரகாசம் தானே? ரெண்டு பிரகாசம் தான். ஒண்ணு வெளியில இருக்கு, ஒண்ணு பாத்தீங்கன்னா இதுல பட்டு வெளியில வருது. இவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். ஆனா ரெண்டும் பிரகாசம் தான். ஆனா என்ன பிரச்சனை இது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா? வெளியில இருக்கிற சாமானிய பிரகாசம் இந்த கண்ணாடியில பட்டோன ஒரு கிளாரிட்டி பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கு. இந்த கண்ணாடியோட சாமர்த்தியத்தினால ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லா தெரியும். சாமானியத்துக்கு மேல இந்த விசேஷம் என்ன பண்ணுது, என்ன ஃபார்ம் இருக்கோ அந்த ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி இங்க ஆட்டும் போது சித்தம் ஆடுச்சு அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆடுது. அந்த விசேஷ பிரதிபிம்பத்துக்கு மேல என்ன உண்டாச்சு? முதல்ல சித்தம். சித்தத்துல இருந்து அடுத்து எந்த போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திக்கு போகுது. புத்தின்றது பாத்தீங்கன்னா இதே மாதிரி வேற ஒரு கண்ணாடி. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட். அது என்ன பண்ணுது, இந்த ரிஃப்ளெக்ஷன் பிரகாசத்தை பாத்தீங்கன்னா உள்வாங்கி திரும்ப அது மனசுன்ற ஒரு கண்ணாடிக்கு பாஸ் பண்ணுது. அதுவும் ஒரு டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி. அந்த ரிஃப்ளெக்ஷனும் எங்க போகுது அப்படின்னு கேட்டா மனசு உள்வாங்கி அது இந்திரியங்களுக்கு பாஸ் பண்ணுது. இந்திரியங்களுக்கு இது பாத்தீங்கன்னா அதுவும் ரிஃப்ளெக்ஷனை உள்வாங்கி அது என்ன பண்ணுது, வெளியில இருக்கிற விஷயங்களுக்கு அது பாஸ் பண்ணுது. இதான் ப்ராசஸ் நடக்குது. இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்திக்கு வந்ததுக்கு பிறகு என்ன இருக்கு, புத்தியில சித்தத்துல வந்ததுக்கு பிறகு அங்க பாத்தீங்கன்னா ஜீவ அபிமானம் சித்தத்துல இல்லை. ஜீவ அபிமானம் நம்ம தூக்கத்துல இருக்கோம். தூக்கத்துல பாத்தீங்கன்னா வெறும் சித்தம் மட்டும் இருக்கு அந்த இடத்துல. அந்த இடத்துல அபிமானம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது என்ன, மாதா ந மாதா, பிதா ந பிதா, சிங்கோ சிங்கோ நாஸ்தி, மசகோ மசகோ நாஸ்தி. சிங்கம் சிங்கம் இல்ல, கொசு கொசு இல்ல, பிராமணன் பிராமணன் இல்லை, சாண்டாளன் சாண்டாளன் இல்ல, அம்மா அம்மா இல்ல, அப்பா அப்பா இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க எந்த அகங்காரமும் இல்லை. சித்தத்துல அகங்காரம் இல்லை, அபிமானம் படுறது. வேக்கப் ஆகும்போது முதல் வேக்கப் ஆகும்போது எது வேக்கப் ஆகுது? புத்தி. இந்த சித்தத்துல இருக்கிற பிரகாசம், பிரகாசம்னாவே சித்தத்தோட சேர்த்தா என்ன ஆயிடும்? திரிகுணத்தோடு சேர்ந்த நான். பிரகாசம் யாரு? நான் தான் சர்வ வியாபகம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த சித்தத்தோட இந்த 3 குணங்களோட சேரும் போது ஒரு பைப்ல போற மாதிரி நான் ஆயிடுறேன். இந்த 3 குணங்களோட சேர்ந்து மூவபிளா ஆயிடுறேன். இம்மூவபிளா இருக்கிறேன்னா அசைய ஆரம்பிச்சிடறேன். நான்ற கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்தில் அசையாதது. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன்லயே நான் காட்டும் போது எனக்கு தெரியுது இந்த மானிட்டர்ல இங்க அங்க அல்லாது. ஒரே பிரகாசம் சாமானியத்துக்கு மேல இது விசேஷம் என்ன பண்ணுது, மூவ் ஆகுது. வாஸ்தவத்தை மூவ் ஆகுதானா? வாஸ்தவத்துல மூவ் ஆகல. பிரகாசம் கண்ணாடியில பட்டதுனால மூவ் ஆகுது. அப்போ நான்ற அந்த பிரகாசம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா 3 குணங்களோட சேர்ந்து சித்தத்தோட சேர்ந்து, இது நான் கண்ணாடின்னு காட்டுறேன், அங்க கண்ணாடிலாம் இல்லை, எல்லாமே மனசுல ஒரு விசுவலைஸ் பண்ணிக்கங்க. அது ஒரு வஸ்து. சித்தம்ன்றது ஒரு வஸ்து இல்லவே இல்லை. எக்ஸாம்பிளுக்காக ஒரு கண்ணாடி நம்ம சொல்றோம். அதுல பட்டதுக்கு பிறகு தூக்கத்துல இவ்வளவுதான் இருக்கு. நான் இருக்கேன், இந்த சித்தம் இருக்கு. சித்தத்தோட எனக்கு கனெக்ஷன் இருக்கு. அந்த இடத்துல நமக்கு என்ன பேர் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தத்தோட கனெக்ஷனா இருந்தாலும் அவனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றோம் பிராக்ஞன் அப்படின்னு. இண்டிவிஜுவல் பேரு பிராக்ஞன் பேர் சொல்றோம். அவன் பாத்தீங்கன்னா தனக்குன்னு எந்த ஒரு ஐடென்டிபிகேஷனுமே இல்லாம இருக்காங்க. அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தி வேக்கப் ஆகும் போது புத்தேர் ஞானம். முதல் புத்தியில ஞானம் உண்டாகும். ரெண்டாவது அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்காரம். புத்தியில இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தவ் அகங்காரா. புத்தியில பாத்தீங்கன்னா ரெண்டாவது அம்சம் இருக்கு, அகங்காரம். அந்த அகங்காரம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தியில உண்டாகக்கூடிய எந்த ஞானம் உண்டானாலும் அந்த ஞானத்தை அந்த அகங்காரம் என்ன பண்ணும்னா என்னோடது 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 அப்படின்னு அபிமானிக்கும். அபிமானோ அகங்காரக. அகங்காரம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் இல்ல, அபிமானம் மட்டும்தான். அப்ப பிரகாசத்துக்கு மேல பிரகாசம் தான் விருத்தி ரூபமா ஆகி புத்திக்கு வந்திருக்கு, மூவபிள் ஆயிருக்கு. அதுல வேற எதுவுமே சேரல. என்னன்னு கேட்டா ஒரு பிரகாசத்துக்கு மேல
திரிகுணம்ன்ற மாயா சேர்ந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு வந்தோன்னு என்ன ஆயிடுச்சு, அபிமானம் சேர்ந்துச்சு. அபிமானமும் கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் இந்த திரிகுணமும் என்ன ஆகுது, கண்ணுக்கு தெரியாது. மாயையும் கண்ணுக்கு தெரியாது. அதே நேரத்துல அந்த அபிமானம் என்னைக்காவது தெரியுமா சுவாமி அப்படின்னா, அபிமானம் கண்ணுக்கு தெரிய முடியாது. அது அங்கிருந்து மனசுக்கு போகுது, அங்கிருந்து வெளியில இந்திரியத்துக்கு போகுது. இந்திரியத்திலிருந்து விஷயத்தை கிராஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்துக்கு வந்து மனசுக்கு வந்து மனசு என்ன பண்ணுது, கன்ஃபியூஸ் ஆகுது, எனக்கு இது தெரியலையே அப்படின்னு சித்தத்துல இருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ணி அது வந்து ஒரு 4-5 ஐட்டத்தை வச்சுக்கிட்டு பாக்குது. அதுக்கு கன்க்ளூஷன் பண்ண முடியல. அது உடனே வந்து புத்திக்கு சமர்ப்பணம் பண்ணுது. சமர்ப்பணம் பண்ணோட புத்தி வந்து பாத்தீங்கன்னா இது இந்த வஸ்து அப்படின்னு அது என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஞானத்தையும் அந்த புத்திக்கு உண்டாகுது. புத்திக்கு உண்டான மாத்திரத்திலேயே இந்த புத்தியில இருக்கக்கூடிய அபிமானம் என்ன பண்ணுதுன்னு கேட்டேன், நான் பார்த்தேன், நான் கேட்டேன், எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த புத்திக்கு உண்டாகிற ஞானத்தை எல்லாத்தையும் அபிமானிக்கிற ஜீவன் அந்த இடத்துல இருக்கான். ஜீவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் ஒரு ஆள் இல்லவே இல்லை. ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னது, வாஸ்தவத்துல ரிஃப்ளெக்ஷன் பிம்பம் தானே பிரதிபிம்பம் ஆகிறது. வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நான் அப்படின்ற புத்தி விருத்தியை நல்லா யோசிச்சு பாருங்க. நான் அப்படின்னு இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்றோம். நம்மன்னு சொல்லும் போது நம்மள்கிட்ட என்னெல்லாம் இருக்கு, கண்ணை திறந்தா வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோம், கண்ணை திறந்தா பாக்குறோம், காது வழியா சப்தம் போகுது, இந்திரியங்கள் தான் நம்மள்கிட்ட இருக்கிறது. இதுல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார, மனசு வந்து பாத்தீங்கன்னா சதா சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்குல்ல. மனசுனா என்னது அப்படின்னு கேட்டா, மனசுனா வேற எதுவும் இல்லை, பிரகாசம் தான். அதுவும் பிரகாசம் தான். இந்திரியங்களும் விஷயங்களை பிரகாசிக்குது. அங்கேயும் இந்திரியங்கள்னு சொன்னீங்கன்னாவே அது பிரகாசம் தான். மனசுன்னு சொன்னாலும் அது பிரகாசம் தான். புத்தின்னு சொன்னாலும் அது பிரகாசம் தான். நான் சொன்னாலும் அது பிரகாசம் தான். பிரகாசத்துக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ்க்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை. ஆனா அந்த கான்சியஸ்னஸ்க்கு மேல சித்தத்துல 3 குணங்கள் ஏறிடுச்சு. புத்திக்கு வரும்போது அகங்காரம் ஏறிடுச்சு. அதுக்கு மேல மனசுக்கு வந்ததுக்கு பிறகு சஞ்சலம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இந்திரியங்கள் வழியா அது வெளியில போய் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குது. அப்ப ஒவ்வொரு புத்தி விருத்தியிலையும் என்ன இருக்கேன் அப்படின்னா, வாஸ்தவத்துல புத்தி விருத்தின்றது என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, இருக்கிறது வெறுமனே பிரகாசம் மட்டும்தான். இந்த பிரகாசத்துல இருக்கிற அபிமானம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த அபிமானத்துக்கு பேரு தான் நம்ம ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜீவன் புத்தியில இருக்கிற அபிமானத்துக்கு பேரு தான் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்ல ஒரு அபிமானம் உண்டாகுது. ரிஃப்ளெக்ஷனுக்கும் பிம்பத்துக்கும் ஒரிஜினலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிமானம். இந்த கண்ணாடியில இருக்கிற பிரகாசமும் இந்த கண்ணாடியில இருந்து வெளியில வர்ற பிரகாசமும் இந்த ரூமுக்குள்ளார இருக்கிற பிரகாசமும் எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. ஒன்னு இந்த மீடியத்தினால மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. அந்த மூவ் ஆகிற பிரகாசமும் வெளியில இருக்கிற இம்மூவபிள் பிரகாசமும் வேற வேற இல்லவே இல்லை. இதுக்குன்னு தனி சோர்ஸ் எதுவுமே இல்லை. இந்த கண்ணாடி எங்கேயாவது ப்ரொடியூஸ் பண்ணிச்சா பிரகாசத்தை? ஒண்ணுமே இல்லை, ஒரே பிரகாசம் தான். இப்ப என்ன இருக்கு, ஒரே பிரகாசம் தான். இப்ப தூக்குனா 2 ஆயிடுது. மீடியம் வந்துச்சுன்னா 2 ஆயிடுது. மீடியம் இல்லை அப்படின்னா ஒரே பிரகாசம். அப்ப ஒரே பிரகாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், 3 குணங்கள், அதுக்கப்புறம் அபிமானமா மேல வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்திரியத்துக்கு வந்தோன்னு மனசுக்கு வரும்போது சஞ்சலம், அப்புறம் இந்திரியத்துக்கு வந்தோன்னு அங்க இருக்கிற தேவதைகளை அனுகிரகம் பண்ணுது. அது வெளியில போய் விஷயங்களை கொண்டு, விஷயம்னா என்னது சாமி அப்படின்னா, விஷயம்னா வேற எதுவுமே இல்லை. இப்ப நான் சொன்னது எல்லாமே விஷயம்தான். எதெல்லாம் விஷயம்? சித்தம். அது என்னது, இப்ப பேர் சொல்லிட்டேன்ல, நாமம். ரூபம் இருக்காதுக்கு, ரூபம் இல்லை, பார்க்க முடியாது. ஆனா சித்தம்ன்ற பேர் இருக்கு, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சித்தம்னு யூஸ் பண்ணிட்டேன்ல. அப்போ அதோட ஃபார்ம் என்னப்பா அப்படின்னா திரிகுணாத்மகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சித்தத்தை சொல்லும் போது திரிகுணாத்மகம், கண்ணுக்கு தெரியல, அதீந்திரியம், அது இந்திரியத்துக்கு விஷயம் இல்லை. ஆனா அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பேர் வச்சுட்டோம், சித்தம் திரிகுணாத்மகம்னு பேர் வச்சுட்டோம், நாமம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் புத்தின்னு வருது. புத்தி கண்ணுக்கு தெரியுதா? ஆமா எனக்கு தெரியுதே. எப்படி தெரியுது கண்ணுக்கு? நாமரூப விற்த்திகளாதான் தெரியுது ஒழிய நாமரூபம் இல்லாம புத்தின்னு ஒண்ணு தெரியவே தெரியாது எனக்கு. அப்போ புத்திக்கு வந்தோன்னே அந்த புத்தியில சதா காலமும் அந்த புத்தி விற்த்தியில என்ன இருக்குன்னா நான்ற கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ஷன்,
அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபம், அதுல ஒரு அபிமானம். இவ்வளவுதான் புத்தி விருத்தின்றதுக்கு. இவ்வளவுதான். ஒவ்வொரு புத்தி விருத்திகளையும் நாமம் இருக்கும், ரூபம் இருக்கும், அது கூட வந்து அந்த புத்தி விருத்தியில அபிமானிக்கிற ஜீவாத்மான்னு சொல்ற அந்த அபிமானம் இருக்கும். அதுக்கு ஆளே இல்லை. அபிமானிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊர் இல்லை, பேர் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அறியணும், தத்துவமசி மகா வாக்கியத்தை பண்ணணும். நமக்கு முக்கியமானது அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி மகா வாக்கியம் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கு, நாம ரூபம் இருக்கிறதுனால இந்த சிதாபாசன் சொல்லக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த புத்தி விருத்தியில என்னெல்லாம் பரிணாமம் நாம ரூபம் வருதோ அதையெல்லாம் தன்னோடது தன்னோடது தன்னோடதுன்னு அது நினைச்சுக்கிட்டே இருக்கு. நான் புத்தி அபிமானம் என்ன பண்ணிடுச்சு, நான் புத்தின்னு முதல் அபிமானம் நான் புத்தின்னு கிரகணம் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மனசுன்னு கிரகணம் பண்ணிடுச்சு, நான் இந்திரியங்கள்னு கிரகணம் பண்ணிடுச்சு, நான் தேகம்னு கிரகணம் பண்ணிச்சு. இது எல்லாமே புத்தியில உண்டாகக்கூடிய விருத்தி தான். எல்லாமே என்னது, புத்தியில உண்டாகக்கூடிய விருத்திகள் மாத்திரம்தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய உலகம்னு நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அதுவும் புத்தியில இருக்கக்கூடிய நாமரூப விருத்திகள் மட்டும்தான். நான் வெளியில வஸ்துவை காட்டுறேன் அது அப்படின்னு, ஆனா வாஸ்தவத்துல ஞானம் எங்க உண்டாகுது, புத்தியில தான் விருத்தி ரூபமா உண்டாகுது. இந்த மொத்த உலகமும் எங்க இருக்கு சுவாமி அப்படின்னா, உங்களுக்கு புத்தி விருத்தி மட்டும் இல்லை அப்படின்னா அந்த உலகம் இருக்குன்றதுக்கு எக்ஸிஸ்ட் இல்லவே இல்லை. இந்த உலகத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸே இல்லை. இந்த உலகத்தோட மொத்த உலகத்தோட எக்ஸிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா வெறும் புத்தி விருத்தி மட்டும்தான். அப்ப இந்த உலகத்தை அறியறதுக்கு இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துருக்கோம் இல்ல, பிரமாண விருத்தி ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கோம் இல்ல, பிரமாண விருத்தி, விபரிய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தி அப்படின்னு 5 விருத்தையா பஞ்சதையா, விருத்திகள் 5 விதம் யோக சாஸ்திரத்துல யோக சூத்திரத்துல பார்த்துட்டு இருக்கோம். 7வது சூத்திரம் 6வது சூத்திரம் இருக்கா. அப்ப இது மொத்த இந்த உலகத்தை அறியறதுக்கு நமக்கு எது இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எது பிரமாணம், விருத்திகள். அப்ப ஒவ்வொரு விருத்தியிலையும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விருத்தியிலையும் அந்த நாம ரூபம்ன்றது அனாத்ம விஷயம். இது புஸ்தகம் நான் பாக்குறேன்னா நான் அறியறேன்னா, அப்ப எங்க இருந்து நான் அறியறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே விருத்தியில இருந்து தான் நான் அறியறேன். ஏன்னா ஒவ்வொரு விருத்தியிலும் யார் இருக்கா, பிரகாசம் இருக்கு. அப்ப அந்த ஒரே விருத்திக்கு மேல மேல் லேயர் வந்து பாத்தீங்கன்னா நாமரூபமா பரிணமிக்குது. தங்கம் என்னவா பரிணமிக்குது, மூக்குத்தி கம்மலா பரிணமிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை, நாமரூபம். அதே மாதிரி நான்ற கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது, தங்கமா எப்படி ஆபரணம் தங்கம் ஆபரணமா பரிணமிக்குதோ அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நாம ரூபங்களா ஜெகத்தா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் பண்ண வேணாம், ஒவ்வொரு விருத்தியிலையும் நான் இருக்கேன். இதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விவகாரங்கள் நிறைய போயிட்டு இருக்கு, பார்க்க முடியுமா சாமி, பார்க்க முடியாது. ரஜோகுணம் தமோகுணம், தமோகுணம் இருந்துச்சுன்னா நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தூங்கிடுவீங்க. ரஜோகுணம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்றோம், விவகாரத்துல ஈடுபடுறோம், விவகாரத்திலேயே போயிடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா திரைகுண்யோ விஷயா வேதாகா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தக நிர்யோக க்ஷேம ஆத்மவன். நம்ம படிச்சிருக்கோம் 45வது ஸ்லோகம் பகவத்கீதையில 2வது அத்தியாயம் 45வது ஸ்லோகம். அதுல முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா நித்திய சத்வஸ்தகான்னு ஒரு இது. சதா காலமும் நீ என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவ குணத்துல நில்லு அப்படின்னு. பின்னாடியும் வரப்போகுது குணத்திரை விபாக யோகத்துல 14th சாப்டர்ல கீதால சொல்ல போற. என்ன பண்ணு அப்படின்னு கேட்டா அந்த குணம் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த சத்துவ குணம் நிர்மலத்துவா, மலம் இல்லாதது. அதே நேரத்துல கூட என்னது அப்படின்னா சுகசங்கேன பாரத, சுகத்தோடு நம்மளை இணைக்கும். கூடவே என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்மலம்னா என்ன அர்த்தம், பொல்யூஷன் இல்லாதது. அப்போ ஆத்மாவோட சுகம் வந்து பாத்தீங்கன்னா அங்க சத்துவகுணம் இருக்கிற அந்த புத்தி விருத்தியில சுகம் கிடைக்கும். கூடவே என்ன கிடைக்கும் அப்படின்னா ஞான சங்கேன சானக, அங்க ஞானத்தோடு வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்திருக்கும். சத்துவகுணம் ஞானம், சுகம், நிர்மலம். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக ரஜோகுணத்தினாலையும் தமோ குணத்தினாலையும் உண்டான விருத்திகள் எல்லாம் க்ஷீணமாக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், மெதுவா 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 நீங்க விருத்திகள் இருக்கக்கூடிய நாம ரூபத்தெல்லாம் ரிமூவ் பண்றீங்க. நேத்தி எங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க பண்றோம், நேத்தின்றது எதை பண்றோம், வெறும் நாம ரூபத்தை தான் நம்ம நேத்தி பண்றோம். எங்க இருந்து பண்றோம், விருத்தியில இருந்து தான் பண்றோம். இந்த விருத்தியில இருக்கக்கூடிய இந்த ரிஃப்ளெக்ஷன் யாரு பண்றா, நான் பண்றேன்.
என்னன்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 13வது சாப்டர்ல வந்து ஸ்லோகம் சொல்லுது, க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரத. ஏ அர்ஜுனா, நீ என்னை எப்படி அறிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா க்ஷேத்திரங்களிலும் நான் வந்து பாத்தீங்கன்னா அறிபவனாக நான் இருக்கின்றேன். என்ன, நான் தானேங்க அறிகிறேன். இந்த இந்த தேகத்துல யார் அறிபவன்? யாரு? நான் தானே அறிபவன். ஆனா பரமாத்மா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை நீ அறிபவனாக அறிந்து கொள் அப்படின்ற. அப்போ யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த புத்தியில ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அபிமானம் இருக்குல்ல, அந்த அபிமானம் தான் அர்ஜுனன், பாரதன். அவனை பார்த்து பரமாத்மா சொல்றாரு, நீ அறிபவன் இல்ல, நீ ரிஃப்ளெக்ஷன். நீ என்ன பண்ணு அப்படின்னா, அறிபவனாக என்னை அறிந்து கொள். இந்த ரிஃப்ளெக்ஷன் பிரகாசம், நம்ம இந்த ரிஃப்ளெக்ஷன் பிரகாசத்தை பார்த்து அந்த பிம்பபூதமா இருக்கிற ஒரிஜினல் பிரகாசம் சொல்லுது, நான் தான்ப்பா அறிபவன் அப்படின்னு. உண்மை தானே? ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அறியுமா? ரிஃப்ளெக்ஷனுக்கு ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா? இல்லை. அப்ப யார் அறியறான்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன் புத்தியில படும்போது தான் அதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஷன் பேர் வருது. புத்தியில இருக்கக்கூடிய அபிமானத்தை நீக்குனீங்கன்னா அதுதான் ஒரிஜினல் பிரகாசம். ஒரிஜினல் பிரகாசம் தான் இங்க கண்ணாடியில பட்டு வெளியில வருது. அப்ப கண்ணாடியில பட்டு வெளியில வரும்போது நமக்கு அபிமானம் உண்டாகுது. அந்த அபிமானத்தை நான் பிரகாசம், நான் இந்த கண்ணாடி பிரேமோ, இந்த தேகமோ, ஸ்தூல தேகமோ, இந்த கண்ணாடியோ சூக்ஷ்ம தேகமோ நான் இல்லை, இந்த ஸ்தூல சூக்ஷ்ம தேகங்கள் நான் இல்லை அப்படின்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிமானம் இல்லாம போச்சுன்னா அங்க இருக்கிற பிரகாசம் ஒரே பிரகாசம் மட்டும். பிரதிபிம்பமும் பிம்பமும் ஒரே பிரகாசம் தான், வேற வேற பிரகாசம் இல்ல. அப்ப தத்துவமசி, நீ அதுவா இருக்கன்றது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சொல்லப்படுது? அந்த ரிஃப்ளெக்ஷன் பிரகாசத்துக்கு நீ அதுவா இருக்க, அந்த பிரகாசமா இருக்க அப்படின்னு உபதேசம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்த விருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிடுச்சுன்னா, நம்ம தான் நேற்று யோக சூத்திரத்தை சொல்லிக்கொள்ள 70% யோக சத்துவ குணம் வரும்போது தான் உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷனே வருது. சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா 70, 75, 80, 85ன்னு மெதுவா இன்க்ரீஸ் ஆக இந்த அந்தக்கரணம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா மூவபிளா இருக்கு. ரஜோ குணத்தினாலையும் தமோ குணத்தினாலையும் மோகத்தினாலையும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஜோ குணத்தினால வந்து பாத்தீங்கன்னா மூவபிளாவும், மோகத்தினால அறியாமையோடையும் இருக்கு. சத்துவ குணம் அதிகமாக அந்த அந்த புத்தின்றது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மெதுவா விருத்திஹீனம் ஆகிட்டே போகும், நாமரூபம் இல்லாம போயிட்டே இருக்கும், மெதுவா கிளீன் ஆகிட்டே இருக்கும், நிர்மலமா. எந்த சமயத்துல இந்த மீடியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் அப்படின்னா அந்த புத்தி விருத்தியில இருக்கக்கூடிய நாமரூபங்கள் எல்லாம் விலகுதோ அப்ப வெறும் ரிஃப்ளெக்ஷன் மட்டும் மிச்சம் இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து தான் அப்படின்னு நம்ம ஒருத்தன் அறிஞ்சு அதுல நின்னா அப்படின்னா அது வந்து யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ். ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம் யோக சித்த விருத்தி நிரோதா. அந்த சொச்சமா இருக்கிற புத்தி விருத்தி நீங்கின அந்த ரிஃப்ளெக்ஷன் பிரகாசத்தை பார்த்து வேதாந்தம் அங்க ஸ்டார்ட் ஆகுது. வேதாந்தம் சொல்லுது, நீ ரிஃப்ளெக்ஷன் இல்லை, நீ ஒரிஜினல் தான். நீ தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்ணாடியிலையும் சித்தத்துக்குள்ளார நீ தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பிக்கிற. நீ உன் கண்ணாடிக்குள்ளார மட்டும் நீ இல்லை, நீ சர்வ வியாபகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீ ஜீவன் இல்லை, நீ பிரம்மமா இருக்க அப்படின்னு வேதாந்தம் என்ன பண்ணுது? இந்த கான்சியஸ்னஸ்ல, இந்த லிமிட் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறவனை அகண்ட போதம் பண்ணி வேதாந்தம் முடியும். இதுதான். அப்போ நம்ம எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஒரே வே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே வே தான் இருக்கு. நம்ம வந்து அனுபூதி பண்ணணும் அப்படின்னா இந்த விருத்தியை தான் ட்ரில் பண்ணணும். விருத்தி என்னது? இந்திரியம் விருத்தி, மனசும் விருத்தி, புத்தியும் விருத்தி, சித்தமும் விருத்தி. விருத்திக்கு அந்நியமா வேற எதுவுமே. மந்திரம் பிருகதாரண்யம் சொல்லுது, மனசா ஏவ பஷ்யதி. மனசுனாலதான் பாக்குறோம். மனசுல தாட்டுனாலதான் நம்ம பாக்குறோம், தாட்டுனாலதான் கேட்கிறோம். நம்ம பார்க்கறது, கேட்கறது, அனுபவம் பண்றது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் தாட்டு மாத்திரம் தான். தாட்டுக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை. ஆனா தாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் கொடுக்கும். என்னது? புத்தியில இருக்கும்போது புத்தி விருத்தி, மனசுல இருந்தா மனோவிருத்தி, இந்திரியங்கள்ல இருந்தா இந்திரிய விருத்தி. இந்த விருத்தின்ற சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல அதிகம் பிரயோகப்படுத்துறது இல்லை. நம்ம இந்திரியம், மனசு, புத்தின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கோம்.
அதுக்காக தான் யோக சாஸ்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வழியா போறது வந்து பாத்தீங்கன்னா விற்பி தான். மனசுன்னு சொல்றதும் விற்பி தான், இந்திரியம் சொல்றதும் விற்பி தான், புத்தின்னு சொல்றதும் விற்பி தான். விற்பிக்கு அந்நியமா வேற இல்லை. அப்ப அந்த விற்பியை எடுத்துட்டு வெறும் இதை மட்டும் நம்ம சொல்றோம், மனம், புத்தி, இந்திரியம், அகங்காரம். இப்ப சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாமரூபம். இந்த நாமரூபத்தை நேர்த்தி பண்றதுதான் வேலை. சித்தத்துல இருக்கிற நாமரூபத்தை எல்லாத்தையும் பொய்ன்னு பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தி நாமரூபம் இல்லாத எம்டி புத்தி ஆயிடும். பிரகாசம் என்ன ஆயிடும்? நாமரூபம் இல்லாத வெறும் பிரகாசம் ஆயிடும். அந்த இடத்துல என்ன பேர் அப்படின்னா அமனிபாவம் அப்படின்னு இதுல வந்து மாண்டூக்கிய காரிக்கால அதுக்கு பேர் சொல்றது அமனிபாவம், உண்மணி பாவம் அப்படின்னு சொல்லுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு இது. அப்போ அந்த இடத்துல இருக்கிற மனசுக்கு தான் உபதேசம் செய்யப்படுது. அப்போ எந்த விற்த்தியா இருக்கட்டும், ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா மேல இந்த விற்த்தியை நிரோதம் பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்குறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு எல்லா நாமரூப விற்த்தியையும் நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் யார் இருக்கா? நான் மாத்திரம் இருக்கேன். அப்ப குருநாதர் சொல்ற, நீ தான் எல்லாத்துக்குள்ளாரையும் நீ தான் இருக்க. ஆமா, மத்த எல்லான்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே விற்பி தான். நீங்க இருக்கீங்க, ஜெயாமா இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன்னா யாரு? எல்லாமே என்னது? எல்லாமே என்னோட புத்தி விற்த்தியில வந்தாதானே நீங்க. ஜெயாமான்றது இருக்கட்டும், வந்து பாத்தீங்கன்னா தீபாவா இருக்கட்டும், வசந்தி அம்மாவா இருக்கட்டும், வேணுவா இருக்கட்டும், ராமச்சந்திரன் சாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும், சங்கரன்ஜியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் என்னது? எனக்குள்ளார விற்பி ரூபம் தான். இந்த உலகம் மொத்தமும் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெறும் விற்த்தியா தான் இருக்கு. சங்கர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, சங்கர் சார் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இதுல விற்த்தியா தான் இருக்காரு. அதுக்கு அந்நியமா வேற எக்ஸிஸ்ட் இல்லை, யாருக்கும் எந்த எக்ஸிஸ்டும் இல்லை. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட புத்திக்கு, புத்தி விற்த்தியில உண்டாகக்கூடிய நாம ரூபம் மாத்திரம்தான். அந்த நாம ரூபம் வந்து பாத்தீங்கன்னா வந்து போயிட்டே இருக்கு. ஆனா நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? ஒரு காலத்துல வருது, ஒரு காலத்துல இல்லாம போயிடு. ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் இருக்கு. டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா அது சித்தத்துக்குள்ளார போய் ஒளிஞ்சுக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் இல்லாம தூங்கி போயிட்டோம்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த மூணுத்தையும் பார்க்கக்கூடிய ஜாகிரத, சொப்பன, சுசுப்தி, இந்த மூணுத்தையும் பார்க்கக்கூடிய பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்மம் சொல்லக்கூடியது. இந்த கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா வருது போகுது. கண்ணாடியை நான் இப்படி வச்சேன் அப்படின்னா பிரகாசம் ரிஃப்ளெக்ட் கிடைக்குது. ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா மூடி வச்சிருவேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா நான் தூங்கிட்டேன், நான் எனக்கு ஒன்றும் தெரியல நம்ம சொல்லுவோம். இந்த ஒன்றும் தெரியலன்னு இந்த கண்ணாடியை மூடி வச்சதுக்கு பிறகு கூட இந்த கண்ணாடியை சுத்தி இருக்கிற அந்த சாமானிய ரூம்ல இருக்க பிரகாசம் என்ன பண்ணுது? சர்வ வியாபகமா இருக்கிறது. கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்குன்னு அறியுது. புரியுதுங்களா? அந்த க்ஷேத்திரம், க்ஷேத்ரி ததா பூரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல யோக இதுல சொல்லுது, இந்த ஆத்ம தத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னா க்ஷேத்திரத்தையும், க்ஷேத்திரியத்தையும், க்ஷேத்திரியையும், ஜீவாத்மாவையும், அதே மாதிரி இந்த க்ஷேத்திரத்தையும் மொத்தத்தையும் பிரகாசிக்கிறது தான் பிரம்ம தத்துவம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருத்சம் பிரகாசிக்கிறது. இந்த மொத்தம் எப்படி இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரகாசிக்கிறானோ அதே மாதிரி இந்த ரூம்ல இருக்கிற பிரகாசம் என்ன பண்ணுது? இந்த கண்ணாடியையும் பிரகாசிக்குது, கண்ணாடிக்கு உள்ளார இருக்கிறதையும் பிரகாசிக்குது. இந்த கண்ணாடிக்கு வெளியிலயும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு. கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கும் போது ரிஃப்ளெக்ட் ஆகுது, கண்ணாடி மூடும் போது ரிஃப்ளெக்ஷன் இல்லை. இதையும் பிரகாசிக்கிறது இந்த வெளியில இருக்கிற பிரகாசம் அப்படியே பிரகாசிக்குது. அதே மாதிரி சுத்த நான் உள்ளுக்குள்ளார அந்த விற்த்தியில இருக்கக்கூடிய சுத்த நான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு தூங்குனதுக்கு பிறகு ஜீவாத்மா அபிமானம் விட்ட பிறகு கூட அது வந்து பாத்தீங்கன்னா 3 காலத்திலும் அது வரதும் இல்லை, போறதும் இல்லை, அப்படியே இருக்கு. அதுதான் இந்த புத்தி வேக்கப் ஆகும்போது ரிஃப்ளெக்ட் ஆகுது. புத்தி வந்து பாத்தீங்கன்னா தூங்கிடுச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் இல்லாம சொந்தமா அது அதுவா இருக்கு. இவ்வளவுதான். அப்போ நமக்கு வந்து அறியணும் அப்படின்னா நீங்க என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் அறியணும்னு போகணும். நீங்க என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா லய பிரக்கிரியாவுக்கு போகாம வேற எதுவுமே பண்ண முடியாது. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா எச்சேது வாங் மனசி பிராக்ஞா மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது வள்ளி 13வது மந்திரம், இல்ல 3வது வள்ளி 13வது மந்திரம், 3வது வள்ளி 13வது மந்திரம். இதான் சாதனம். என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமரூபம் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? நாமரூபங்கள், நாமரூபம் வரணும்னா என்ன வேணும்? இந்திரியம் வேணும் சாமி. சென்ஸ் ஆர்கன்ஸ் கனெக்ஷன் இல்லாம உங்களுக்கு நாமரூபம் கிடைக்காது. அப்ப இந்திரிய நிகிரகம் பண்ணணும். வாக்கை என்ன பண்ணட்டும்னு கேட்டீங்கன்னா, வாக்குனா உபலட்சணம். வாக்கு பேசுற வாக்கா இருக்கட்டும்,
அதே மாதிரி பார்க்குற கண்ணா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சித்தத்துல விகாரத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. சித்தத்துல விகாரத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த சித்தத்துல விகாரத்தை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? சித்தத்தை பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு போறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண, அதுக்கு பேர் தான் தமம்னு பேர் வச்சிருக்கு. அவங்க மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டேன். யம தர்மராஜா இவருக்கு சொல்றார், என்ன பண்ற அப்படின்னா, எச்சேது வாங் மனசி பிராஜ்யக, புத்திசாலியா இருக்கிறவன். பிராஜ்யன் அப்படின்னா சிரவணத்தையும் மனனத்தையும் நல்லா முடிச்சவன். நான் பிரம்மமா இருக்குன்னு நல்லா சிரவணமும் மனனமும் பண்ணிட்டு இந்த மொத்த லோக்கமும் வெறும் நாமரூப விற்பி மாத்திரம் தான், இதுல வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நிதித்தியாசனத்துக்கு போகும்போது என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றுத்தையா 18வது சாப்டர்ல எதவா காயமானசகன்னு சொல்லுது. இந்த ஸ்திதப்பிரஜ்ய லட்சணத்துல வந்து பாத்தீங்கன்னா கூர்மோங்கானீவ சர்வசக, இந்த கூர்மம் வந்து பாத்தீங்கன்னா ஆமை எப்படி எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்குமோ அதே மாதிரி வந்து இந்திரியங்களை உள்ள இழுத்துக்கணும்னு சொல்லுது. அதே கட்டோபனிஷத்துல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமிருத சக்ஷுகு அமிர்தத்துவமிச்சம். வெளியில அமிர்தத்தை ஆசைப்பட்டவன் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் வெளிமுகமா போரிட்டு இருக்க இந்திரியங்கள் எல்லாத்தையும் அகமுகமா ஆக்கணும். அகமுகமா ஆக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மெத்தட் சுவாமி அப்படின்னா, அதுக்கு பேர் தான் லய பிரக்கிரியான்னு எது சொல்லுது அப்படின்னா கட்டோபனிஷத் சொல்லுது. அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்திசாலியா இருக்கிறவன் பிராஜ்யக, புத்திசாலியானவன் வாக்கை மனதில் ஒடுக்கட்டும். வாக்குன்னா என்ன அர்த்தம்? 5 இந்திரியங்கள் எடுத்துங்க. 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம். இதை எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றது யாரு அப்படின்னா மனசு. மனசு தான் ஜங்ஷன். மனசுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரிய விருத்திகளா பிரியுது எல்லாம். அப்போ இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஜங்ஷனுக்கு கொண்டு வந்து மனசுல கொண்டு வந்து நிப்பாட்டட்டும், லயம் செய்யட்டும். எச்சேதுனா மனதில் இந்திரியங்களை லயம் செய்யட்டும், முதல் ஸ்டெப். அதுக்கப்புறம் மனசை வந்து பாத்தீங்கன்னா தது எச்சேது ஞான ஆத்மனி, அந்த மனதையும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஞான ஆத்மா. ஞானாத்மான ஞானம் எதுல உண்டாகும்? புத்தி. ஞானாத்மானா புத்தின்னு அர்த்தம். புத்தியில வந்து பாத்தீங்கன்னா மனசை லயம் செய்யட்டும். எப்படி நம்ம காலையில வேக்கப் ஆயிட்டு வெளியில போனோமோ, லயம் பண்ணும் போது திரும்ப ரிட்டர்ன் வித்ரா பண்ணிக்கிட்டே திரும்ப மேல போகும். அப்ப இந்திரியங்களை மனசுல லயம் பண்ணட்டும், மனதை வந்து பாத்தீங்கன்னா புத்தியில் லயம் செய்யட்டும். எப்படி சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுனா என்னது? சஞ்சலமா இருந்துச்சுன்னா மனசு, அது வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாம ஏக்க விருத்தியா இருந்துச்சுன்னா புத்தி. இப்ப ஓங்காரத்தை வந்து நான் டெய்லி சொல்றது எதுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது சஞ்சலமா இருக்கும். சாயந்தரம் இப்ப போய் உட்கார்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தை அபியாசம் ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு மேல உட்கார்ந்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து நம்ம எவ்வளோ இம்பாக்ட் எவ்வளோலாம் பண்ணியிருக்கோமோ அதோட இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா விருத்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கும். இவ்வளவு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம யார்கிட்ட பேசியிருக்கோம், யார்கிட்ட பழகியிருக்கோம், எந்த விஷயத்தை அதிகமா சிந்திச்சிருக்கோம், எதெல்லாம் வீரியமா பண்ணிருக்கோமோ அதெல்லாம் கண்ணை மூடி உட்கார்ந்து ஓம் ஓம் சொல்லும் போது மனசுக்குள்ளார என்ன பண்ணும்? வந்து போயிட்டே இருக்கும். இந்த ஓங்காரத்தை சொல்ல 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 மெதுவா 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 இந்த மனசு என்ன பண்ணும்? மெதுவா லீனமாயி 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 ஓம்லயே ஒரு 25-20 நிமிஷத்துக்கு அப்புறம் மனசு என்ன பண்ணும்? சாந்தமா வேற விருத்திகள் இல்லாம மனசு வந்து பாத்தீங்கன்னா ஓம் 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 ஓம்லயே நிக்குது அப்படின்னா அப்ப அதுக்கு பேர் என்ன பேருனா புத்தி. நீங்க வந்து புத்தி தத்துவத்தை அடைஞ்சாச்சுன்னு. சஞ்சலமாவே இருக்கு அப்படின்னா முதல்ல 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு சஞ்சலமா தான் இருக்கும். அப்ப என்ன அது எங்க இருக்கு? மனசுல நிக்கிறோம் அப்படின்னு. கண்ணை திறக்கல, கண்ணை மூடிட்டோம், காதை மூடிட்டோம், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி உள்ளதான் பாக்குறோம். ஆனாலும் சித்த விருத்தி அதிகமா சஞ்சலமா இருக்கு. அநேக விருத்திகள் இருந்துச்சுன்னா மனசு அது சாலிடா நம்ம எதை சிந்தனை பண்றதுக்காக உட்கார்ந்தோமோ, எதை சிந்தனை பண்றதுக்கு உட்கார்ந்தோம்? ஓங்காரத்தை பண்றதுக்காக உட்கார்ந்தோம். அப்ப அந்த ஓங்கார தாட்டிலேயே நின்னுச்சு அப்படின்னா அது புத்தி. அந்த புத்தியையும் என்ன பண்ணணும்? ஞானாத்மனி மகதி நியச்சே. அந்த புத்தியையும் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துக்கு பேர் மகத்தத்துவம்னு பேர். அந்த மகத்தத்துவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிராணன் அப்படின்னு பேர். சமஷ்டி புத்தின்னு சொல்லலாம். இன்னொன்னு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டி வந்து பிராணன்னு பேர். இந்த புத்தியையும் என்ன பண்ணணும்? நல்ல ஓம் ஓம் சொல்ல 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 மெதுவா 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 அந்த புத்தியில இருக்கக்கூடிய அந்த தாட்டும் புத்தி விரத்தையும் க்ஷீணமாச்சுன்னா லயமாச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்? வெறும் பிராணனா நிற்கும். வெறும் பிராணனா நிற்கும் போது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு பேர், மகத்தத்துவம்னு பேர்.
அந்த புத்தியை மகத்தத்துவத்தில் எப்ப தெரியும் நமக்கு? அந்த ஓங்காரமும் எந்த நின்னு போய் வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கோ அந்த இடத்துல மகத்தத்துவத்தை புத்தி லயமாயிடுச்சுன்னு அர்த்தம். அதையும் பாத்தீங்க அப்படின்னா தத்து எச்சேது சாந்த ஆத்மனி, அந்த ஹிரண்யகர்ப்ப தத்துவத்தையும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வேற நாமம் இருக்காது, ரூபம் இருக்காது, பிராணன் மட்டும் இருக்கும். அந்த பிராணனையும் என்ன பண்ணணும்னா இதுவும் அறியப்படக்கூடியது, இதுவும் பார்வைக்கு உண்டானது, இதுவும் பாத்தீங்கன்னா திருஷ்யம், இது என்னோட ஷேடோ அப்படின்னு அந்த பிராணனையும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தன்னிடத்துல லயம் செஞ்சுட்டு தான் தானா நிற்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்த ஆத்மாவா நிர்விகல்ப ஆத்மாவா தான் தானா நிற்கட்டும் அப்படின்னு மந்திரம் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் லய பிரக்கிரியா. இதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் நிறைய பண்ணி வச்சிருக்கார். என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சீகரணம்னு ஒரு டெக்ஸ்ட், ஓங்காரத்தை பேஸ் பண்ணி பஞ்சீகரணம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அது நான் எடுத்திருக்க மாண்டூக்கியத்துல, யாராவது பாக்குறதா பாத்துங்க. அப்ப இந்த நான் எங்கப்பா இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானுக்கு மேலதாங்க எல்லாமே கல்பித்தம். நான் எங்க இல்லைன்னு சொல்லுங்க. நான் தான் பாத்தீங்கன்னா சித்த விருத்தியான, நான் தான் பாத்தீங்கன்னா மனோ புத்தி விருத்தியான, நான் தான் இந்திரிய விருத்தியான, நான் தான் விஷயங்களாய நாம ரூபத்துக்கு கீழே நான் தான் இருக்கேன். அப்ப பிரதிபோத விதித்த மதம்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு போதத்திலையும் இந்த இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த பகுத்து ஆராய்ச்சி பண்றோம்ல, இத உட்கார்ந்து நல்லா மனனம் பண்றது. ஒவ்வொரு தாட்டிலையும் புஸ்தகம்னு ஒரு தாட்டு வந்துச்சுன்னா உடனே பாத்தீங்கன்னா புஸ்தகம்னா என்னெல்லாம் இருக்கு, புஸ்தகம் எப்படி எனக்கு தெரியும்? இந்திரிய கண்ணு திறந்தாலும் தெரியும் புஸ்தகம்னு. அப்ப கண்ணு பாத்தீங்கன்னா வந்திருக்கு, பார்த்துருக்கு. கண்ணு பார்த்த உடனே அந்த நாமம் எந்த வஸ்துவை பார்த்தாலும் உடனே அந்த கேட்ச் பண்ணிடுது. கேமராவா இருக்கிறது டக்குன்னு கேட்ச் பண்ணிக்குது. அப்ப இந்திரியம் இருக்கு. ஒரு புஸ்தக விருத்தி ஒண்ணு வந்துச்சுனாவே நம்ம இது பண்றது, ஆமா இந்திரியம் இருக்கு அங்க. இந்திரியத்துக்கு பின்னாடி யார் இந்த புஸ்தகம்னு பாத்தீங்கன்னா யாருக்காவது கரெக்டா புஸ்தகத்தை எடுங்க அப்படின்னா கண்ணு புஸ்தகம் பாக்குது, இந்த கை பாத்தீங்கன்னா கரெக்டா எடுங்கன்னா அந்த கை பண்ணுது, போய் வாங்குது. அப்ப இந்த கண்ணையும் ஞானேந்திரியம், இந்த புஸ்தகத்தை எடுக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது கருமேந்திரியம் கை. அப்ப கண்ணையும் அந்த கையையும் யாரோ கனெக்ட் பண்றதுக்கு ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் வேணுமா, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி கரெக்டா இதுல இருக்க மெசேஜை வாங்கி இதுக்கு கொடுத்து கரெக்டா ஆப்ரேட் பண்றவர் இருக்கணுமா? அப்ப பாருங்க கரெக்டா பாத்தீங்கன்னா கையை சாப்பாடு எடுக்குது, வாயில விடுது. எல்லா காரியங்களும் நம்ம இந்திரியங்கள் கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் பர்ஃபெக்டா பாத்தீங்கன்னா கரெக்டா சிங்க் ஆய் காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணது. அப்ப யாரோ ஒருத்தர் நடுவுல மீடியேட்டரா இருக்கணுமே, என்ன யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு. மனசு இல்லைன்னா இது ரெண்டும் கூடாது. மனசு இல்லைன்னா இந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் கூடாது, மனசு இருக்கு. அப்ப மனசு இருக்கா, ஆமா சஞ்சலமா இருக்குல்ல, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஃப்ளோ விருத்தி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்ப மனசு. அதுக்கப்புறம் புத்தி விருத்தி, இது இன்ன விதம் அப்படின்னு எதெல்லாம் தீர்மானிக்கிறீங்களோ தீர்மானமான தாட்டு எல்லாமே புத்தி. அப்ப ஒரு புஸ்தகம், இது புஸ்தகம், இது கேனோபனிஷத் புஸ்தகம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது புத்தி விருத்தி. அப்ப புத்தி விருத்தியில இதெல்லாம் இருக்கு. கூடவே யார் இருக்கா? ஆதார தத்துவமா யார் இருக்கா? நான்ற பிரகாசம் இருக்கு. ஒவ்வொரு புத்தி விருத்தியும் பிரகாசத்துக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை. அதுக்கு மேல நாமரூபம் கல்பித்தமா இருக்கு. நம்ம சொல்றோம்ல எல்லா ஆபரணங்களும் தங்கம் தான், தங்கத்துக்கு மேலதான் ஆபரணம்ன்ற பேர் கல்பித்தமா இருக்கு. நாமமும் ரூபமும் கல்பித்தம். அதே மாதிரி இந்த நான்ற கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் சித்தம்ன்ற கல்பித்தம், புத்தின்ற நாமரூப கல்பித்தம், மனசுன்ற நாமரூப கல்பித்தம், இந்திரியம்ன்ற நாமரூப கல்பித்தம், தேகம்ன்ற நாமரூப கல்பித்தம், வெளியில இருக்கக்கூடிய ஜெகத்துன்னு சொல்லக்கூடிய நாமரூப கல்பித்தம், எல்லாம் வெறும் பிரகாசத்துக்கு மேல கல்பித்தம். வெறும் தோற்ற மாத்திரம், ஆபாச மாத்திரம் தான் மொத்தமும். அப்ப இருக்கிறது யாருன்னா நான் மாத்திரம் தான் இருக்கேன். நாமரூபமா இருக்கக்கூடிய சர்வ விற்த்திகளையும் பாத்தீங்கன்னா இது பொய், இது பொய், இது பொய்ன்னு நீக்கினீங்க அப்படின்னா மிச்சம் யார் இருக்கானா வெறும் நான் மட்டும் அறியப்படுபவனா இருக்கின்றேன். இதான் பாத்தீங்கன்னா பிரதிபோத விதித்தம் மதம். ஒவ்வொரு விருத்தியிலையும் இந்த பிரம்மம் தான் இருக்கு என்பது மதம், அபிப்பிராயம். இதுதான் ஞானம். அது மட்டும் இல்ல, அமிர்தத்துவம் ஹி விந்ததே. இந்த விதமா நாமரூபத்தை விட்டுட்டு யாரு பாத்தீங்க அப்படின்னா வெறும் கான்சியஸ்னஸை பிடிக்கிறானோ, வெறும் பிரகாசத்தை பிடிக்கிறானோ, பிரகாசமா இருக்கானோ, பிடிக்கிறானா என்ன அர்த்தம்? பிடிக்க முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். விதித்தமாச்சுன்னா அது அறியப்பட்டுச்சுன்னா அது நான் இல்லை. அப்ப நான் அதை அடையிறது அறிதல் அப்படின்னா என்னன்னா ரிலேட்டிவ் வேர்டு தான். நான் நானா இருக்கதான் முடிய நான் என்னை அறிய முடியாது.
அப்ப நான் அந்த பிரகாசம் தான் நான் அப்படின்ட்டு அவன் செட்டில் ஆகும் போது அமிர்தத்துவம் ஹி விந்ததே, அமிர்தத்துவம் அடையப்படுதா அப்படின்னா இல்ல, இவனோட சுபாவமே அமிர்தம். மற்றதெல்லாம் என்னது மிருத்தம். மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து போகுது. அது டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல போகும்போது வந்து போகுது, வந்து போயிட்டே இருக்கு. வேக்கப் ஆகுது, வருது, டீப் ஸ்லீப் போகுது, மனசு வந்து போகுது, இந்திரியங்கள் வந்து போகுது, தேகம் வந்து போகுது, இந்த ஜெகத்து மொத்தமும் வந்து போகுது, சொப்பனத்துல இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து போகுது, சொப்பன லோகமும் வந்து போகுது. எல்லாம் வந்து 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 போயிட்டே இருக்கு. வந்து போறது வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சுன்னா பர்த், போச்சுன்னா டெத். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறோம், டெய்லி இறந்து போயிட்டே இருக்கோம், டெய்லி பிறக்கிறோம், டெய்லி செத்து போயிட்டே இருக்கோம். இந்த மூணுத்திலையும் யாரு போகாம வராம இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் மாத்திரம் வராம போகாம இருக்கேன். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மரணம் சம்பவிக்கிறதே இல்லை. நான் பிரகாச சுரூபமா அமிர்தமா இருக்கேன். அமிர்தத்தை அடையிறேன் இல்லை, அமிர்தமா இருக்கேன். ஏன் விந்தத்தேன்னு போட்டிருக்கேன்? விந்தத்தேன்னு அமிர்தத்துவம் ஹி விந்தத்தே அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அடைதல் அப்படின்னா அடைதல் எடுக்கக்கூடாது. ஜீவ திசையில இருக்கும் போது, தேகாத்ம பாவத்துல இருக்கும் போது நான் மரணம் அடையிறவனா இருந்துகிட்டு இருந்தேன். ஐயோ செத்து போவேன்னு எனக்கு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகள் நான் இல்லை, நான் வெறும் பிரகாசம் அப்படின்னு ஒரு அதுல நிக்கிற ஆரம்பிச்சனோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் தேகத்துல கம்பேர் பண்ணும்போது நான் அமிர்தத்தை அடைந்த மாதிரி மந்திரம் சொல்லு. இப்ப நம்ம படிக்கிறதுல அஜ்ஞானத்துல இருந்து தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம். அஜ்ஞானத்துல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம பயம் இருக்கு எல்லாத்துக்கும். சுகரோ, பிளட் ப்ரெஷரோ, ஹார்ட் இதோ என்ன நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து அமிர்தத்தன்மை அடையணும்னு மெதுவா ட்ரை பண்ணி தான்ல போய் நிற்கும் போது தானோட சுரூப்பவே வந்து பாத்தீங்கன்னா அமிர்தம். அது வந்து இப்ப அடையப்படாத மாதிரி தெரியுது. அதை நின்னதுக்கு பிறகு அடைஞ்ச மாதிரி ஒண்ணு இருக்கு. அதனால அமிர்தத்துவம் விந்ததே அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, ஆத்மனா விந்ததே வீரியம். சரி, இப்போ இதுக்கான வீரியத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்க சுவாமி எடுக்கிறது? டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சகனாபவத்து மந்திரம் படிக்கிறோமா? சகனாபவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை இருக்கா? சக வீரியம் கரவாவகை. அதுல முக்கியமானது என்னன்னா சக அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் இருவரும், குருவும் சிஷ்யனும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், எங்களால் அறியப்பட்ட இந்த வித்யாவை, பிரம்ம வித்யாவை இந்த விசாரம் பண்றோம்ல, இத திரும்ப 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 தத் புத்தயஸ் ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயணாக கச்சந்திய புனராவிருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாக. என்ன ஸ்லோகம் பாருங்க, காலையில நேற்று கிளாஸ்ல வந்தது, இன்னைக்கு இது வந்துருச்சு. எல்லாம் ஒரே விஷயமா தான் போயிட்டு இருக்கு. அப்ப சதா காலமும் இந்த புத்தியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நானும் என்னோட குருநாதரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம், இந்த வித்யாவை வீரியம் கரவா வகைனா என்ன அர்த்தம்? வீரியம் உடையதாக செய்வோமாக. எப்ப வீரியம் வரும்? ஒரு மந்திரம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 108 காயத்ரி பண்றீங்க அப்படின்னா, இல்ல 108 ஓங்காரம். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சாமி நீங்க சொன்னதை வந்து நான் பண்றேன் சாமி, இப்போ ஓங்காரத்தெல்லாம் டெய்லி பண்றேன் சாமி. எவ்வளவு பண்றீங்க? 108 ஓங்காரம் சொல்றேங்க. நான் தலையில அடிச்சுட்டேன். 108 சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷத்துல முடிச்சு போறோம். 5 நிமிஷத்துல பண்ணா வீரியம் கிடைக்குமா? அந்த காலத்தை வந்து பாத்தீங்கன்னா பெரிய டார்க் இருட்டா இருக்கு. சின்னோண்டு மின்மினி பூச்சியை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்த அந்த காலத்தையும் பிரகாசப்படுத்த முடியுமா? மின்மினி பூச்சியோட பிரகாசம் சின்னோண்டு மினுக்கு 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 மினுக்குன்னு, அதுவும் குட்டி மின்மினி பூச்சியா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பிரகாசமே தெரியாது. பெரிய அந்த காலத்தை நீக்கணும் அப்படின்னா பெரிய தீ வேணும் இல்ல, நல்ல பவர்ஃபுல்லான லைட் வேணும் இல்ல. அப்போ வெறும் ஓங்காரத்தை வந்து 5 நிமிஷம் சொன்னா பத்துமா? இன்னும் பத்தாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆவர்த்தி பண்றோம். திரும்ப 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 3 கிளாஸ்ல உட்கார்ந்து 3 கிளாஸ்லயும் இதே விஷயத்த காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் தத் 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 புத்தயஸ் ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயணாக. நம்ம என்ன பண்றோம், இதையே லட்சியமா வச்சுக்கிட்டு தத் புத்தய, புத்தி ஃபுல்லா எப்படியாவது அந்த நானை அறிஞ்சிடணும் அப்படின்னு லட்சியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புத்தி அதுலயே வைக்கணும், சங்கல்பம் பண்ணணும். அதுக்கப்புறம் ததாத்மானக, மனசும் அதையே சிந்திக்கணும். ததாத்மானக தன்னிஷ்டா, தொடர்ந்து இதுலயே ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் போகாம தொடர்ந்து லைஃப் ஃபுல்லா மெதுவா இதுலயே நிக்கணும், நிஷ்டையோட நிக்கணும். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் அப்படின்னு சொல்றாரு. சத்துவ குணத்தோட முக்கியமான குவாலிட்டிஸ் 14th சாப்டர்ல, 14 16 அதை சொல்லும் போது சொல்றாரு, 16 சொல்றாரு அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம்.
சதா காலமும் இந்த அத்தியாத்ம வித்யாலேயே நிக்கிறதுக்கு பாருங்க, தொடர்ந்து சிரவணத்திலையும் மனனத்திலையும் நிதித்தியாசனத்திலையும் கண்டினியூஸா போயிட்டு இருக்கிற இதுக்கு பேரு நிஷ்டைன்னு பேர். அது சத்துவகுணத்தோட காரியம் சொல்ற 16வது சாப்டர்ல சொல்றார். நிறைய தெய்வீக சம்பத்துக்கள்லாம் சொல்லும் போது அங்க சொல்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா, சதா காலமும் அதுலயே நிக்கிறது அத்தியாத்ம வித்யா. எது அத்தியாத்ம வித்யா? நான் இது நான் இதுன்னு பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இதுதான் அத்தியாத்ம வித்யா. இதுலயே தொடர்ந்து நிக்கிறோம், இதுக்கு பேர் நிஷ்டான்னு பேர். தன் நிஷ்டா தத்பராயணாகா. பராயணம் அப்படின்னா பரம அயனம், இது பராயணம். எது அப்படின்னா லட்சியம், பரம லட்சியம். இந்த உலகத்தை அடையிறது எனக்கு லட்சியம் இல்லை, நான் அந்த பிரம்மத்தையே அறியணும், அந்த நான்லயே நிக்கணும் அப்படின்னு நான்லயே நிக்கிறதுக்கான முயற்சி இருக்கோ, லட்சியம் இருக்கோ, தத்பராயணா. இத்தனையும் இருக்கணும், புத்தி மனசு அதுக்கப்புறம் லட்சியம், அதுலயே தொடர்ந்து நிக்கிறது. இதெல்லாம் பண்ணும் போது என்ன நடக்குது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வித்யா வீரியம் உடையதா ஆயிடுச்சு. ஆச்சாரியார் நானும் சேர்ந்து வீரியம் கரவா வகை. வீரியம்ன்றதுக்கு அர்த்தம் சாமர்த்தியம். என்ன சாமர்த்தியம் அப்படின்னா, வித்யாவை மெதுவா மெதுவா ஊதி 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 அந்த அக்னியை என்ன பண்ணணும், நல்லா பிரஜ்வலிக்க பண்ணணும். நல்லா அந்த அக்னி பாத்தீங்கன்னா ஞானாக்னி நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சுது அப்படின்னா இந்த அந்தகாரம் என்ன ஆயிடும், மொத்தம் விலகி போகும். நான் அப்படின்ற அந்த அனாத்ம விஷயத்துலதான் நான் அப்படின்னு வச்சிருந்த அபிமானம் எல்லாம் என்னாகும், இல்லாம போயிடும். கயிற்றுல தெரியல பாம்பு மாதிரி இந்த நானுக்கு மேல இந்த தேகாதிகள்லாம் அஜானத்தினால கல்பித்தம். இந்த ஞானம் பாத்தீங்கன்னா அதிகமா பண்ண 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 அது எல்லாம் போயிடும். சரி, அப்போ எதை பண்றோம் நம்ம? நான் 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 நானே தானே படிச்சுட்டு இருக்கோம், டெய்லி நானே தானே பண்ணிட்டு இருக்கோம். நான் 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 எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கோம், நான் 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 வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் திரஷ்டா இது திருஷ்யம், நான் திரஷ்டா இது திருஷ்யம். இப்படி பண்ண 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 அப்ப திரும்ப 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 நம்ம என்ன 3 கிளாஸும் என்ன பண்ணிட்டு இருக்கோம். 3 கிளாஸ்ன்றது கம்மி, முன்னாடி பின்னாடி இதெல்லாம் டைம் சேர்த்துக்கணும். ஒரு கிளாஸுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா எனக்கு தெரியும் 6 மணிக்கு நான் ஓப்பன் பண்ணா 5:50 ஓப்பன் பண்ணா அவங்க 2 பேர் டக்குன்னு ஒரு 4 பேர் ரெடியா நிக்கிறாங்க. சங்கர் சார்லாம் எப்போ எழுதிருப்பாருன்னு தெரியல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வசந்தி அம்மா அவங்க எப்பயும் ஒரு 10 பேருக்கு மேல டக்குன்னு வந்துடுறீங்களா உள்ள. நான் தான் யோசிப்பேன், இவங்க எப்போ காத்துக்கிட்டே இருப்பாங்களோ அப்படின்னு. அப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ப நீங்க பாத்தீங்கன்னா காலையில கிளாஸ் இருக்கு, 5:45 போகணும், சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காரணும் அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க, குறைஞ்சபட்சம் அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி அதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காரணும். அப்ப அப்போதுல இருந்தே டைம் எடுங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் பாத்தீங்கன்னா 7:45 முடிச்சு சாமி 8 மணிக்கு தான் விடுறாரு. 8 மணிக்கு விட்டதுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸை மனசுல வச்சுக்கிட்டே என்ன பண்ணணும், ஐயோ அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சிருவாரு சாமின்னு அவசர அவசரமா எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்பவும் என்னது கிளாஸ் போயிடும் சீக்கிரம் பண்ணுன்னு விவகாரத்திலையும் கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, கிளாஸுக்கு போகணும் அப்படின்ற அந்த இதுலயே வேகத்திலேயே இருப்பீங்க. ஆக்சுவலா 1 மணி நேரம்ன்றது பாத்தீங்கன்னா நிமிஷ நேரத்துல பறந்து போயிடுது. 11 மணிக்கு விட்ட அப்படின்னா 9:30 11:30 விட்ட 11 மணிக்கு விட்டுனா வேற வழியே இல்லாம எதையோ சமைச்சு எதையோ சாப்பிட்டு அதுக்குள்ளார விவகாரத்தெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு திரும்ப வேகமா ஐயோ 3 மணிக்கு பார்த்துக்கிட்டே இருப்போம், எப்படா டைம் ஆச்சு அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு நடக்கிறது, எனக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கும் நடக்கும்ல. அப்ப என்னாச்சு, 3 மணி எப்படா ஐயோ வந்துருவார் சாமி வந்துருவார் ஓப்பன் பண்ணிடுவாருன்னு கரெக்டா ஓப்பன் பண்ணா சங்கர் சார் நிக்கிறாரு முதல்ல. நான் தான் யோசிச்சுட்டு ஐயோ 3:15 ஓப்பன் பண்ணாலும் நிக்கிறாங்க, 3:10 பாத்தீங்கன்னா சும்மா ஓப்பன் பண்ணா நின்றுறாங்க. அப்போ கிளாஸ் 3:30 இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு 3 மணில இருந்தே இதே சிந்தனை. திரும்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இதுக்குள்ளாரையே சிந்தனை. இப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவருத்தின்னு பேரு. இதுக்கு என்ன பேரு, திரும்ப 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 ஒரு மந்திரத்தை நம சிவாயன்னு சொல்ல 108 முறை சொன்னா பவர் கம்மி, 1008 முறை 1,08 முறை 1 கோடி அப்படின்னு பண்ணும்போது ஆவருத்தி அதிகமாக அந்த மந்திரம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப வீரியமுடையதாகுது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஆத்ம விஷயத்தை பாத்தீங்கன்னா ஆவருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆவருத்தி அசகிருத் சப்தாத் அப்படின்னு பிரம்மசூத்திரம். திரும்ப 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 ஆவருத்தி பண்ணணுமா, எது வரைக்கும் சாமி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க சொல்றாரு, நெல்லை குத்துறோம் அப்படின்னா எது வரைக்கும் சாமி குத்தணும் அப்படின்னா உமி தனியா அரிசி தனியா போற வரைக்கும் குத்திக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி திரும்ப 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 பாத்தீங்கன்னா இதை ஆவர்த்தி பண்ண 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 இந்த வித்யா எப்படி ஆகும்னா வீரியமுடையதா. வித்யானா எதுனா ஆத்மாவோட சுரூபம் தான் வித்யா. ஞானம் என்னது,
ஆத்மா ஞானஸ்வரூபம். இப்ப நம்ம பண்றது என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, மெதுவா சின்னோண்டு அக்னி பாத்தீங்கன்னா சின்னோண்டு அக்னியா இருக்கு. இத நம்ம என்ன பண்றோம், ஊதி ஊதி அணைஞ்சிராம என்ன பண்றோம், மெதுவா 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 அத பெருசு பண்ணிக்கிட்டே போறோம். அதோட வீரியம் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகுது. வீரியம்னா என்ன அர்த்தம்னா, அந்தக்காரத்தை நாசம் பண்ணிக்கிட்டே போகுது. நம்ம புத்தியில இருக்கக்கூடிய அந்தக்காரம் எல்லாம் இந்த ஞான அபியாசத்தினால நஷ்டமாயிட்டே போகுது. அதுதான் ஆத்மனா விந்தத்தே வீரியம். ஆத்மாவிலிருந்து தான் வீரியமானது அடையப்படுகிறது. எந்த வீரியமா இருக்கட்டும், அந்த வீரியம் ஆத்மாவோட எக்ஸிஸ்ட்ல இருந்து உண்டாகிறது தான். ஆத்மான்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா யாருக்குமே எதுவுமே இருக்காது. சூரியன் தகிக்கிறான், காற்று வீசுறான், எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரிதுக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய காரியம், மலையெல்லாம் காத்துக்கு இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு. அஸ்மாத் வாதப்பவதே பயாத் அஸ்மாத் வாதப்பவதே மந்திரம் இருக்கு. இந்த ஆத்ம தத்துவத்துக்கு பயந்துகிட்டு காத்து வீசுறானா. சூரியக தபதி, சூரியன் பாத்தீங்கன்னா தபிக்கிறான். எல்லா நட்சத்திரங்கள், எல்லா ரித்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவிடம் இருக்கிற பயத்தினால போயிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சக்தி சாமர்த்தியம் எல்லாமே யாரோடது, இந்த ஆத்மாவோடது. இந்த நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்துதான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வீரியமானது உண்டாகுது. அப்போ ஆத்மனா விந்தத்தே வீரியம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஆத்மால இருந்துதான் அஜ்ஞானத்தை நாசம் பண்றதுக்கான வீரியத்தை நம்ம அடையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வித்யா விந்தத்தே அமிர்தம். எல்லா வீரியங்களும் ஆத்மால இருந்துதான் வருது. ஆனா அந்த ஆத்மாவை அறிஞ்சுக்கிறதுக்கான வித்யா இருக்குல்ல, எது வித்யா? எல்லாத்துட்டையும் வீரியம் இருக்கா? அசுரன்ட்டையும் வீரியம் இருக்கு, எல்லாத்துக்குள்ளாரையும் வீரியம் இருக்கு. ஒரு பேப்பரை எடுத்து அல்பம்னு தூக்கி போட்டீங்கன்னா, அதை எரிச்சிங்கன்னா அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வெளியில வருது. அப்ப எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எம்எம்லயும் ஒவ்வொரு அணுவுலையும் பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸோட ஆத்மாவோட வீரியம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த வித்யா இருக்குல்ல, அது நானா இருக்கேன், அந்த ஆத்மாவா தான் நான் இருக்கேன், அந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன், நான் தேகம் இல்லை மனசு இல்லை அப்படின்னு எந்த வித்யா இப்போ நம்ம படிக்கிறோமோ சேவனம் பண்றோமோ, இந்த பிரம்ம வித்யா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன கொடுக்குது? இது வரைக்கும் எல்லாமே நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ, இது மொத்தம் என்னது, சர்வம் பிரம்மமயம் ஜெகத். தெரிஞ்சுக்கோ தெரியாம போ, அது வேற. இந்த லோகத்துல இருக்கிற எல்லாமே என்னது, வெறும் பிரம்மம் தான், வெறும் பிரகாசம் தான். பிரகாசத்துக்கு மேலதான் விருத்தி, விருத்திக்கு மேலதான் நாமரூப பேதங்கள் எல்லாம் உண்டாச்சு. அப்ப தெரிஞ்சோ தெரியாமலையோ இருக்கிறது எல்லாம் மொத்தமும் பிரம்மம். ஆனா அந்த மொத்தமும் பிரம்மம்னு எவன் வித்யா மூலமா தெரிஞ்சுக்கிறானோ அவன் என்ன ஆகிறான், சாகாதவன் ஆகிறான். தன்னை தெரியாம இந்த நாமரூபம் நான் எவன் நினைச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் செத்து செத்து போயிட்டே இருக்கான். அப்போ வித்யா அமிர்தம் விந்ததி. வித்யா மூலமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமிர்தமானது கிடைக்கின்றது, அடையப்படுகின்றது அப்படின்னு இந்த மந்திரமானது. பாஷ்யம் பாத்தீங்கன்னா ஆரம்பிப்போம். ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, 4:30 மணிக்கு. இன்னைக்கு இது போதும், நல்லா விசாரம் ஃபுல்லா போயிருக்கு. மெதுவா யோசிங்க, நான்றதுக்கு அந்நியமா ஏதாவது வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. உட்காந்து தனியா உட்காந்து புஸ்தகம் நம்ம வெளில சொல்றோமே என்ன இருக்கு, நமக்குள்ளார என்ன மாற்றம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். நானுக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை. நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாமே புத்தி. புத்தின்றது வெறும் நாமரூபம் மட்டும்தான். நானுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நானுக்கு மேல எல்லாமே கல்பிதம். அதனால நான்ற கான்சியஸ்னஸ் மட்டும்தான் சாஸ்வதம். அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே பொய்ன்னு நீக்கினா மட்டும் நம்ம பண்ண போதும் அப்படின்னு முடியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். சாதனா பிரக்கிரியா நான் மொத்தமா சொல்லியிருக்கேன். கேனோபனிஷத்துல பாத்தீங்கன்னா 3 மந்திரம் தான் கேனோபனிஷத்து. ஸ்ரோத்திரசிய ஸ்ரோத்திரம் மனசோ மனோயத்துன்னு உத்தம அதிகாரிக்கு சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 3வது மந்திரம், மொத்த உபனிஷத்துலேயும் 3வது மந்திரம் மனன பிரக்கிரியாக்கு. அதுக்கப்புறம் சாதனா பிரக்கிரியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சொன்ன பிரதிபோத விதித்த மதம் 2 மந்திரம் தான். 3வது மந்திரம் அந்நிய தேவதத் விதித்தாத் அவிதித்தாததி, இவ்வளவுதான். அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது, அறியப்படாத காரணத்திற்கும் மேலானது. அப்ப அறிவு அறியாமை,
அறிவையும் நீக்கணும், விஷய அறிவையும் நீக்கணும். இது இல்லை இது இல்லைன்னு அறியாமைன்னு சொல்லக்கூடிய தூங்கி போகும்போது ஒண்ணுமே இல்லை சூன்யம் நம்ம எதை சொல்றோமோ அதையும் நீக்கணும். இந்த ரெண்டுத்தையும் நீக்கிட்டு தான் தானா நிக்கணும். தான் ஆப்ஜெக்ட் ஆக முடியாது. திரஷ்டா திருகேவ நது திருஷ்யது. திரஷ்டா சதா காலமும் திரஷ்டாவா தான் இருப்பான் ஒழிய அவன் எப்பவுமே திருஷ்யமா ஆகவே முடியாது. அதை நல்லா புரிஞ்சுட்டு தான் தானா நிக்கணும். இவ்வளவு மட்டும்தான். இதை வச்சுக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா மனனம் பண்ணிக்கிட்டே போகணும். போயிட்டு பாத்தீங்கன்னா அதை மனனம் பண்றதுக்கு பிரக்ரியா பாத்தீங்கன்னா முடிச்சதுக்கு பிறகு நல்லா மனனம் நல்லா பிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நேத்தி பண்ண ஆரம்பிக்கிறோம். நாம ரூபத்தை எல்லாத்தையும் நேத்தி பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா மிச்சம் சொஸ்தமா நான் மாத்திரம் பிரகாச சுரூபமா மிச்சம். ஒவ்வொரு போதமும் நம்மளோட அந்த ஞானத்துக்கான வாசலா இருக்கு. நம்ம எதையாவது ஒரு விற்த்தியை பிடிச்சுக்கிட்டு உள்ள போனாலும் நான் என்ன அடைஞ்சிட முடியும். எந்த விற்த்தியை பிடிச்சாலும் அடைஞ்சிட முடியும். அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, எந்த விற்த்தியாவது கண்ட விற்த்தியை பிடிச்சிங்கன்னா அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணம் தமோ குணம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது உங்களை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சஞ்சலத்தை கொண்டு போயிடும். இல்லை அப்படின்னா காமக்ரோத லோப மோகத்துல கொண்டு போயிடும். இல்லைன்னா அஜ்ஞான காரியத்துல கொண்டு போயிடும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர நாமத்தையும் ஈஸ்வர ரூபத்தையும் ஒரு விற்த்தியை எடுத்துக்கிறோம். ஓம் நம சிவாயன்னு ஒரு விற்த்தி எடுத்துக்கிட்டு நீங்க டிராவல் பண்றது. அதே மாதிரி ஓம் ஓம் ஓம்னு ஒரு விற்த்தி எடுத்துக்கிட்டு அதை பிடிச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா மெதுவா 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 உங்களை கொண்டு போயிட்டு எங்க சேர்த்துரும்? ஆத்மால கொண்டு போய் சேர்த்து. இதுதான் பிரக்ரியா. ஹரி ஓம்.